ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் டெட் பேப்பர் 1 கொஷின் பேப்பர் தான். சரி, இன்றைக்கான வினா என்னென்னு பார்க்கலாம். நாகா ஒரு குளிர்சாதன பெட்டியை ரூபீஸ் 10,500க்கு வாங்கினார். மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக ரூபீஸ் 1000 செலுத்தினார். பிறகு அதனை அவர் ரூபீஸ் 12,650க்கு விற்றார் எனில் லாப சதவீதத்தை காண்க. நாகான்றவர் ஒரு ஃப்ரிட்ஜை வந்து 10,500 வாங்கியிருக்காரு. அதை எடுத்துகிட்டு வரதுக்கான போக்குவரத்து செலவு எவ்வளோ அப்படின்னா 1000 ரூபா. அதை திருப்பி விற்றுருக்காரு. எவ்வளோக்கு விற்றுருக்காருன்னா 12,650 விற்றுருக்காரு. அப்போ முதல்ல செலவு, மொத்த செலவு, வாங்கின செலவும் எடுத்துகிட்டு வந்த செலவும் பார்த்திங்கன்னா 10,500 ஒரு 1000 11,500 விற்றது பார்த்திங்கன்னா 12,650 விற்றுருக்காரு. அப்போ அவருக்கு லாபம் தான் கிடச்சிருக்கும். அதனால தான் அவங்க வந்து லாப சதவீதத்தை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ லாப சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கீழே அதே தான் எழுதியிருக்கேன். குளிர்சாதன பெட்டியின் வாங்கிய விலை 10,500, போக்குவரத்து செலவு 1000. இப்போ மொத்த செலவு எவ்வளோ ஆயிருக்குன்னா 11,500, விற்ற விலை 12,650. அதில் லாபம் கிடச்சிருக்கு இல்லையா? அப்போ லாபம்னா என்ன அப்படின்னா, விற்ற விலையிலேருந்து மொத்த செலவு கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ லாபம் கிடச்சிது அப்படின்னு தெரிஞ்சிடும். 12,650லேருந்து 11,500 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1,150 தான் லாபம். இப்போ லாப சதவீதம், அதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா லாபம் பை மொத்த செலவு இன்ட்டு 100. மொத்த செலவுனா அந்த வாங்கிய விலையும் போக்குவரத்து செலவு இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து அந்த செலவுன்ற இடத்துல நம்ம எழுதணும். ஓகேங்களா? லாபம் வந்து 1,150, செலவு வந்து 10,500, அடுத்தது ஒரு 1000 ரூபா போக்குவரத்து செலவு, ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 11,500. அதுதான் இங்கே கீழே போட்டிருக்கோம். இன்ட்டு 100ஆல் பெருக்கணும். இதுதான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல். அடுத்து இதை அடித்தோன்னா 10 டைம்ஸ் வரும். அப்போ 10 × 115 1,150. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 10%. லாப சதவீதம் வந்து 10%. ஆப்ஷன் ஏயில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பசுவானது 7 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றினால் 21 மீட்டர் பக்க நீளமுள்ள சதுர நிலத்தின் ஒரு முனையில் அந்நிலத்தில் உள்ள புற்களை மேயுமாறு கட்டப்பட்டுள்ளது எனில் மேயாத நிலத்தின் பரப்பு. ஒரு பசு வந்து ஒரு சதுர வடிவ நிலத்தில் கட்டி வச்சுருக்காங்க. இந்த சதுர வடிவ நிலத்துக்குள்ளார கட்டி வச்சுருக்காங்க. இந்த சதுர வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 மீட்டர். சதுரம்னாலே 4 பக்க அளவுகளும் சமமாக இருக்கும். அப்போ 4 பக்கமும் 21 மீட்டராக இருக்கும். ஓகேங்களா? அதில் எங்கே கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முனையில் கட்டி வச்சுருக்காங்க. ஒரு கயிற்றால் கட்டி வச்சுருக்காங்க. அந்த கயிறுனுடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 மீட்டர். ஓகேங்களா? இப்போ மாடு இங்கே இருக்குது. இவ்வளோ நீட்டில் கட்டி வச்சுருக்காங்க. ஒரு முனையிலேருந்து கட்டி வச்சுருக்குறாங்க. இப்போ அது எப்படி மேய்ஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு புள்ளியில் ஒரு பாறையோ அதில் ஒரு மரத்தில் கட்டினாங்கன்னா மாடு என்ன செய்யும்? அந்த மரத்தை சுற்றி தான் வரும். ஓகேங்களா? அது அப்போது ஒரு வட்ட வடிவத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா வட்ட வடிவம் இப்படி தான் சுற்றும். இது வெளியிலையும் போகலாம், உள்ளே இருக்கலாம். ஆனால் இது சதுர வடிவ நிலத்துக்குள்ளார சுற்றுறதுனால உங்களுக்கு இது வந்து கால்வட்ட அளவு தான் வந்து அது சுற்றி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? கால்வட்டத்தினுடைய ஆரம், வட்டத்திற்கு என்ன இருக்குது? ஆரம் இருக்குது, விட்டம் இருக்குது இல்லையா? அந்த ஆரம் தான் வந்து இந்த 7 மீட்டர். இப்போ இதை வச்சு தான் மேயாத நிலத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. இது மேய்ந்த நிலம். இந்த கால்வட்டம் போட்டிருக்கு இல்லையா, அது மேயாத நிலன்றது வேறு கலரை காமிக்கும். இதான் மேயாத நிலம். இதனுடைய பரப்பு தான் கேட்டிருக்காங்க. அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சதுரம். சதுரத்துக்குள்ளே இந்த பகுதியை மட்டும் மாடு மேய்ஞ்சிருக்கு. இப்போ மேயாத பகுதி எதுனா இது தான் மேயாத பகுதி. இதனுடைய பரப்பு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்த சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து மேய்ந்த பகுதியின் பசு மேய்ந்த பகுதியின் பரப்பளவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மேயாத பகுதியின் பரப்பளவு கிடச்சிரும். ஓகேங்களா? அதுபடி தான் போட போகிறோம். சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா A² சதுர அலகுகள். ஏன்றது ஒரு பக்க அளவு 21 மீட்டர். சதுரத்தினுடைய பக்க அளவு. இப்போ A²ன்றது 2 தடவை பெருக்கணும். 21 × 21 441 சதுர மீட்டர். அடுத்து இது எப்படி இருக்குது? வடிவம் கால்வட்டமாக இருக்குது. அப்போ கால்வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். கால்வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா πr²/4. ஆறுன்றது இந்த புள்ளியிலேருந்து இது வரைக்கும் இருக்குல்ல, தொலைவு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஆரம். இதுதான் மையமாக எடுத்துக்கணும். வட்டத்தினுடைய மையமாக இதாக எடுத்துக்கணும். அதில் கால்வட்டன்றது இது. இந்த மையத்திலிருந்து இந்த விளிம்பு வரை, வட்டத்தின் விளிம்பு வரை உள்ள தொலைவு தான் வந்து ஆரம். இது 7 மீட்டர். இப்போ ஆருக்கு வேலை 7 போடணும். R² இருக்கனால 2 தடவை போட்டு பெருக்கணும். கீழே
4 அதான் 1/4ன்னு நான் போட்டிருக்கேன். இந்த 4 தான் இங்கே வருது. இப்போ இந்த 7 7 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்கும் 22 7 22 7ஆல் பெருக்கணும்னா 154. இந்த கீழே இந்த 4 வந்துடும். திருப்பி 154 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா இந்த வகுத்து போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த சைடில் இங்கே வகுத்து போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. வகுத்திங்கன்னா 38.5 சதுர மீட்டர். இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். சதுரத்தின் பரப்பளவு கால்வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது அது ஒன்றுலேருந்து சதுரத்தின் பரப்பளவுலேருந்து இந்த கால்வட்டத்தின் பரப்பளவு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது கால்வட்டத்தின் பரப்பளவுன்றது என்ன அப்படின்னா மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு. ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது மேயாத நிலத்தின் பரப்பு. இப்போ சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் கால்வட்டத்தின் பரப்பளவு. சதுரத்தின் பரப்பளவு 441 மேலே நம்ம போட்டிருப்போம், பார்த்து எழுதிக்கலாம். கால்வட்டத்தின் பரப்பளவு 38.5 மீட்டர். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இங்கே மைனஸ் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள். 402.5 சதுர மீட்டர். எல்லாம் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சதுர மீட்டரில் தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். மீட்டர்னால் சதுர மீட்டரில் வரும், சென்டிமீட்டர்னால் சதுர சென்டிமீட்டர்னு வரும். அப்போ ஆன்சர் என்னென்னா 402.5 சதுர மீட்டர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த 2 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.